பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதி வழங்க. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தினர். அப்பொழுது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நாட்கள் 3,98,91,500 ரூபாய் கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து தாம்பரம் போலீசார் பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடிக்கு தற்பொழுது மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு பாஜகவினுடைய தமிழக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. எந்த காரணமும் தெரிவிக்காமல் சம்மன் அனுப்பியுள்ளதாக கூறி சம்மனை ரத்து செய்யக்கூறி கேசவ விநாயகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி கேசவ விநாயகத்திற்கு எந்த விதமான இடைக்கால நிவாரணமும் வழங்க மறுப்பு தெரிவித்து இந்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.